ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தந்தை அவர்களே, இதுவரை நாம் 3 அதிகாரங்களை கலந்திருந்திருக்கின்றோம். இந்த 3 அதிகாரத்தில் அவர் பெயர்களை குறிப்பிடுவதன் வழியாகவே ஒரு நினைவுறுத்தலை கொண்டு வருகின்றார். ஆசிரியருக்கு நினைவூட்டல் கொண்டு வருகிறார். அதன் பிரகாரம் ஆதாமில் தொடங்கி அபிரகாம் வரை, நோவாவிலிருந்து யூதா வரை, யூதாவிலே தாவீது வரை என்று நீண்ட ஒரு மரபை இதுவரை நாம் வாசித்திருக்கின்றோம். இப்பொழுது மீண்டுமாக யூதாவின் பற்றிய ஒரு வழிமுறை தோன்றுகிறது. முன்பாகவே தாவீதை பார்த்து விட்டோம், மீண்டுமாக யூதா பற்றி வருகின்றது. இந்த முன்னும் பின்னும் ஏன் என்ற கேள்விக்கு முன்னதாக நீங்கள் விடையை வழங்கிவிட்டீர்கள். ஏனென்றால் அவர் இங்கே பெயர்களை குறிப்பிடுவதன் வழியாக ஒரு நினைவுறுத்தலை அவர் கொண்டு வர நினைக்கின்றார் என்பதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். எனவே முன்பு ஏன் பின்பு என்ற கேள்விக்கு வழியே இங்கு இல்லை. என்னை கேள்வி கேட்காத அளவு கேள்வி வச்சிருக்காரு சாமி அவரு. ஏற்கனவே யூதா என்று சொல்கின்ற பொழுதே முன்னதாகவே யூதா பரம்பரை சொல்லியாகிவிட்டது. அதில் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற தாவீதை பற்றி சொல்லியாகிவிட்டது. இதிலும் இதையும் தாண்டி வேறு யாரை பற்றி இவர் இங்கே சொல்ல ஆசைப்படுகின்றார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது தந்தை அவர்களே. எனவே இந்த பகுதியில் என்ன இருக்கின்றது, இதை நாம் என்ன பார்க்க வேண்டும்? 4ஆம் அதிகாரம் அழகான ஒரு 4 நிகழ்வுகளை உள்ளே கொண்டு வருகிறது. ஒன்று யூதாவின் வழிமரபினர், பிற வழிமரபினர், சேலாவின் வழிமரபினர், சிமியோனின் வழிமரபினர் என்று 4 பகுதிகளை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக ஏன் இந்த 4 மரபினரை முதன்மையாக கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், யூதாவுக்கு முன்னிடம் கொடுக்கப்படுகிறது. தாவீதுக்கு அடுத்தபடியாக யூதாவினுடைய வழிமரபினரை பற்றிய செய்திகளை இந்த பகுதி தாங்கி வருகிறது. அதைத் தொடர்ந்து மற்ற பகுதியில் சொன்னாலும் சிமியோன், சேலா ஆகிய இருவரும் யூதாவின் மகன்கள். யூதாவின் மகன் சேலா மற்றும் சிமியோனின் புதல்வர்கள் பற்றிய செய்தியும். ஏன்னு நான் முன்பே சொன்னது போல மனாசே, சிமியோன், தான், நப்தலி இவர்களெல்லாம் நாடு கடத்தப்பட்ட பிற்பாடு அதிகமாக உழைத்த, சமூகத்தை ஒன்றுபடுத்த பாடுபட்ட, மீண்டும் கட்டியெழுப்ப கரம் நீட்டிய நல்ல கோத்திரங்கள். ஆகவே தான் இவர்களுக்கு ஆசிரியர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். இப்பொழுது யூதாவுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் யூதாவுடைய கோத்திரத்தில் இருக்கிறவர்களை நம்ம நிறைய பேர் நமக்கு தெரிந்த பெயர்கள் தான். அதை விட 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அனுபு, சோபேபா, ஆரும் மகன் அக்கரகேலின் குடும்பத்தினர் ஆகியோருக்கு கோசு தந்தையாவார். யாபேசு தம் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராய் இருந்தார். அவருடைய தாய், நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேசு என்று பெயரிட்டார். யாபேசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். இப்போ ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது, அழகான புத்தகம், ப்ரேயர்ஸ் இன் த பைபிள் என்று சொல்லி. அதில் யோபுவின் ஜெபம், தானியலின் ஜெபம், சிம்சோனின் ஜெபம் என்று பல்வேறு விதமான சின்ன சின்ன ஜெபங்களை எடுத்து அழகான விளக்கம் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது யாபேசு என்கின்ற மனிதர் பெரும் வேதனையுற்று அவர் தாயினால் பெற்றெடுக்கப்பட்டார். மிகுந்த வேதனை, பிரசவத்திலே கோளாறு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு மத்தியிலே. ஆனால் அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஜெபம் மிக அழகான ஜெபம். ஏன் இந்த ஜெபம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால், ஒரு அழகான கட்டுரை ஒன்றை நான் கண்டேன். அதாவது ப்ரேயர் இன் த போஸ்ட் எக்ஸிலிக் லிட்ரேச்சர் ஆஃப் த பைபிள் என்று அந்த கட்டுரை வாசித்தேன். மிக அழகான கட்டுரை. தோபித்து புத்தகத்திலே அண்ணா வேண்டிக் கொள்வது, சாரா வேண்டிக் கொள்வது, தொபியா வேண்டிக் கொள்வது, அந்த வாழ்வியல் சூழல்களிலே இக்கட்டான, நெருக்கடியான, சாகக்கூடிய
ஒரு கடுமையான சூழலை அவள் ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு வல்லமையாய், சிங்கங்களின் குகைகளுக்குள்ளாக தூக்கி எறியப்பட்ட தானியேல் ஜெபிக்கின்ற ஜெபம், அதே போல 3 தீச்சொலிலே தூக்கி எறியப்பட்ட இளைஞர்கள் பாடுகின்ற பாடல் என்றெல்லாம் அருமையான ஒரு போஸ்ட் எக்ஸிலிக் பிரேயர். ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. அதை பற்றி ஒரு கட்டுரையும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எதற்காக சொல்வது என்றால், யாபேசு பண்ற ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவியாக வாரும். அவர் வேண்டிக் கொண்டிருக்கிற ஜெபத்திலே இந்த நூல் எழுதப்பட்ட காலகட்டத்தினுடைய வேதனை குரல் ஒன்று ஒலிப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், வாசிக்கிறேன். கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக. ஓகே, அதுல மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லைகளை பெரிதாக்குவீராக. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜக்கரியா இறைவாக்கு புத்தகம். உன் மதில் சுவருக்கு பதில் நானே நெருப்பு வளையமாய் இருப்பேன் என்று சொல்லி ஏசாயா இறைவாக்கு புத்தகத்திலே ஒரு அழகான வாக்குறுதி என்றால், அந்நாட்களில் எருசலேமுக்கு மதில் சுவர் இராது. வயதான பெரியவரும் வயதான தாத்தா பாட்டியினர் வாழ்வார்கள். அங்கே சாவு இருக்காது. சின்ன குழந்தைகள் ஓடி ஆடிக்கொண்டிருப்பார்கள். தெருமுழுக்க பிள்ளைகளாக இருப்பார்கள். மக்கள் திரள் நிறைந்திருக்கும் என்றெல்லாம் அழகான ஒரு எதிர்கால நம்பிக்கையினுடைய இறைவாக்கானது சொல்லப்பட்டிருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் பெரிதும் அவமானமுற்றார்கள், பெரிதும் வருத்தப்பட்டார்கள், பெரிதும் கஷ்டப்பட்டார்கள். நாடு திரும்பிய பொழுது எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. எரிகோவை போல, எரிகோ என்றால் அழிக்கப்பட்ட நகரம் என்று, கைவிடப்பட்ட நகரம் என்று அர்த்தமாகும். எரிகோவை போல எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. எரிந்து போன ஆலயங்கள், இடிந்து போன சுவர்கள், கைவிடப்பட்ட நகரம், மக்கள் வாழ்வதற்கு ஏதுவான சூழல் இல்லாத நிலைமை, இவையெல்லாம் கொண்டு ஏஹூத் YEHUD என்று சொல்லப்படுகிற ஏஹூத் என்ற இடத்திலே ஒரு சிறிய குழுமமாக மக்கள் வாழ தலைப்பட்டார்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் 70 பேர் 90 பேர் கொண்ட ஒரு குழு தான் அங்கே இருந்திருக்க கூடும் என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு சின்ன குழுவாக ஆரம்பித்து ஒரு 5000ஆக 6000ஆக அதுவே பழுகி பெருகி பின்னாளில் பெருகி பேரினமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் அவர் சொல்வார், என் எல்லையை பெரிதாக்குவீராக. ஏனென்றால் நாங்கள் சிறியவர்களாய் மைனாரிட்டியாக இருக்கிறோம். ஒன்றும் இல்லாமல், பலம் இல்லாமல், சக்தி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவீராக. வீடுகளை கட்டவும், நாங்கள் விஸ்தாரமாய் மாறவும், எங்கள் குடும்பங்கள் பழுகி பெருகவும், குழந்தைகள் நலமுடன் உறங்கவும், இளைஞர்கள் நலமாக ஓடி ஆடவும் எங்களுக்கு எல்லைகளை பெரிதாக்குவீராக என்றார். இன்னொரு காட்சியும் சொல்வார்கள். ஜூடா அட் த டைம் ஆஃப் எக்ஸைல் என்று சொல்லி ஒரு புத்தகம், லேண்ட்லெஸ் ஜூடா என்று ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அழகான புத்தகங்கள் இவைகள். போஸ்ட் எக்ஸிலிக்கு நாடு கடத்தலையும் ஒட்டி எழுதப்பட்ட புத்தகங்கள் இவைகள். இந்த புத்தகங்களிலே பெர்சியர்கள் இந்த மக்களை தங்கள் நாடுகளிலிருந்து பபிலோனிலிருந்து திரும்பி வர அனுமதி கொடுத்தார்கள். கொடுத்த போதும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ளாக வாழ வேண்டும் என்று கட்டுப்படுத்தினார்கள் என்றும் ஒரு தேதி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே கட்டுத்திட்டம் உள்ள ஒரு இடத்திற்குள்ளாக மாட்டிக்கொண்டு அகப்பட்டோமே இந்த அங்கலாய்ப்பிலே இவர் எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக, எல்லைகளை பெரிதாக்குவீராக என்று இதே போன்ற ஒரு ஆவல், இதே போன்ற ஒரு வேண்டுதல், இதே போன்ற ஒரு ஆசைர் தொடக்க நூலில் இருக்கிறது. உன் கூடாரங்களின் குஞ்சங்களை பெரிதாக்குவேன், உன் முளைகளை பெரிதாக்குவேன் என்று சொல்வார். அந்த அடிச்சு போட்டுக்கிற கூடாரத்தை அடிச்சுக்கிற முளையை பிரித்து வச்சு பெருசு பண்ணி உன் கூடாரங்களை அகலமாக்கு. அதுதான் திருத்தத்தை சிறண்டாலிட்டின் போது எக்ஸ்டெண்ட் யுவர் டென்ட் என்று அந்த வாக்குறுதியை தான் கொடுத்தார். எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு டென்ட்டாக மாற்றுங்க என்று கொடுத்தார். அதைத்தான் இந்த பகுதி அழகாய் சொல்லுகிறதாக நான் நினைக்கிறேன். அழகான ஒரு ஜெபம், அருமையான ஒரு ஜெபம். என் கூடாரங்களை பெரிதாக்கி குஞ்சங்களை அகலமாக்கி என் எல்லைகளை பெருக்குவீராக ஆண்டவரே என்கிறார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். உம் கை என்னோடு இருப்பதாக, உம் கை என்னோடு இருப்பதாக. இந்த கை என்னோடு இருப்பதாக என்று சொன்னால் ஆண்டுடைய வழக்கரம், ஆண்டுடைய புனித புயம் என்றெல்லாம் வருகிறது. அந்த புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் ஆண்டுடைய கரம் என்பது ஆண்டுடைய வலிமைக்காக, அது வழக்கரம் என்பது ஆண்டுடைய சக்திக்காக குறிக்கப்படுகிறது. உமது கரம் என்னோடு இருப்பதாக, உமது அருட்கரத்தினால் நான் இதை செய்து முடிப்பேன், உமது அருளாசியினால் இதை செய்து முடிப்பேன், உம்முடைய வழக்கரம் என்னை வழிநடத்தட்டும், உம்முடைய வழக்கரம் எனக்கு பாதுகாப்பாய் வரட்டும், உம்முடைய உள்ளங்கையிலே என்னை வைத்து பெயர் எழுதி வைத்துக்கொள்ளும் என்றெல்லாம் ஆசிரியர் பாடுகிறார். அப்போ அந்த ஜெபம் ரொம்ப அழகானது. உன் கை என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் என்னை பாதுகாத்தல்வீராக. தீங்கு என்னை துன்புறுத்தாது.
எபிரேய மொழியிலே ரா என்று சொல்வார்கள். ரா என்று சொன்னால் தீங்கு, தீமையாகும். இந்த தீங்கு, தீமை என்பது 3 வகையான தீமையை குறித்து காட்டும். அதாவது திருப்பாடல் 99 இரவிலே உழவும் பயங்கரத்திற்கும் பகலிலே உழவும் கொள்ளை நோய்க்கும் நீ அஞ்ச தேவையில்லை. தீங்கு உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, கொள்ளை நோய் உன்னை நெருங்காது. இந்த தீங்கு என்பது திருடர்களினால், கொள்ளைக்காரர்களினால், கொடியவர்களினால் வருகின்ற தீங்கு. இன்னொன்று தீய சக்திகளினால் வருகின்ற தீங்கு, அந்த கால சக்திகளின் ஆண்டவருக்கு எதிராக இருக்கின்ற சக்திகளினால் வருகின்ற தீங்கு. 3வது கொள்ளை நோய் உள்ளிட்ட தீங்கு. எல்லா தீங்கிலிருந்தும் நீர் என்னை வெளியிடுத்தீர்களாக, ஏனென்றால் உமது கரம் என்னோடு இருப்பதனால் எல்லா தீங்கிலிருந்தும் நான் விடுவிக்கப்படுவேன் என்று சொல்லி ஆசிரியர் அழகாய் ஜெபிக்கின்றார். எவ்வளவு அழகான ஒரு ஜெபம் பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெபம். தீங்கு என்னை துன்புறுத்தாது என் நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். மன்றாடல் என்பது இறை வேண்டலை குறித்து காட்டும். இன்னும் அது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இவர் மன்றாடினார், ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போஸ்ட் எக்ஸீலிங் சுச்சுவேஷனில், இந்த நாடு கடத்தப்பட்ட காலகட்டத்திற்கு பின்பாக எந்த ஜெபம் கேட்கப்படுகிறதோ அந்த ஜெபம் உடனடியாக பதிலளிக்கப்படுவதாகவே இருக்கும். அது அண்ணாவாக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், துபியாவாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், சூசனாவாக இருக்கட்டும், யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபம் கேட்கப்படும். அதாவது ஒரு முக்கியமான ஒரு பண்பு. கடவுள் நம் ஜெபத்தை கேட்கிறார், நம் குரலை கேட்டு உதவுகிறார். உங்கள் கூக்குரலை கேட்டு உதவ மறுக்கிற தேவன் நான் இல்லை என்று சொல்வது போல அவர் நம்முடைய குரலை கேட்டு உதவுகிறார் என்று இந்த பகுதி சொல்கிறது. சூகாவின் சகோதரர் கிலிபுக்கு மெகீர் பிறந்தார். அவர் எஸ்ரோனின் மூதாதை. எஸ்ரோனுக்கு பெத்ராபா, பயாசகு, இர்நாக்காசின் மூதாதை தெக்கின்னா ஆகியோர் பிறந்தனர். இவர்கள் ராக்காவில் வாழும் மனிதர்கள். கேனாசின் புதல்வர் ஒத்தினேல், செராயா. ஒத்தினேலின் புதல்வர் அத்தாத்து, மெயோனாத்தாய்க்கு ஓப்ரா பிறந்தார். கோராசிம் பள்ளத்தாக்கில் வாழ்ந்த கைவிளைஞரின் மூதாதையான யோவாபு செராயாவுக்கு பிறந்தார். எபுன்னே மகன் காலேபின் புதல்வர் ஈரு, ஏலா, நாவாம். ஏலாவின் மகன் கேனாஸ். எலக்கலேயின் புதல்வர் சீபு, சீப்பா, த்ரியா, அசரேல். எஸ்ராவின் புதல்வர் எத்தேர், மெரேது, ஏப்பேர், யாலோன். மெரேது மணந்த பார்வோன் மகள் பித்தியா பெற்றெடுத்த புதல்வர் மிரியாம், சம்மாய். எஸ்தெமோவாவின் மூதாதை இக்பாக். மெரேத்தின் யூதா குல மனைவி பெற்றெடுத்தவர். கெரேத்தின் மூதாதை ஏரேது. சோக்கோவின் மூதாதை ஏப்பேர். சாவோவாக்கின் மூதாதை எகுத்தியேல். நாகாமின் சகோதரியாகிய ஊத்தியாவின் மனைவி பெற்றெடுத்தவர். கர்மியானான கெயிலாவின் மூதாதை. மாக்காத்தியரான எஸ்தாமோவின் மூதாதை. சீமோனின் புதல்வர் அம்மோன், ரின்னா, பெனகானான், திலோன். இசியின் புதல்வர் சோகேத்து, பென்சோகேத்து. இதில் நம்ம அதிகமாக நம் விளக்கு உரை சொல்வதற்கு ஏதுமில்லை. யூதாவினுடைய வழிமரபினர்களுடைய பிற வழிமரபினர் அதை பற்றிய ஒரு செய்தியை சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அந்த உறவினர்கள் பற்றிய ஒரு பட்டியலில் வருகிறது. நாம் நன்றாக நினைவுக்கு கூர்ந்தோம் என்றால், ஒத்தனியேல் என்கின்ற நீதித்தலைவரை நாம் கண்டோம். கெனாஸ், ஒத்தனியேல் என்கின்ற நீதித்தலைவர்களை கண்டோம். அவர்கள் எப்படி ஆண்டவரோடு ஒத்துழைத்து ஆவியினால் தூண்டப்பட்டு மற்றவர்களுக்கு எதிராக போரிட புறப்பட்டு போனார்கள் பற்றி செய்தி கொள்வது ஒத்துநிலை இங்கே நாம் பார்க்கிறோம். ஓஃப்ரா பள்ளத்தாக்கில் இருந்த கைவினை கலைஞரின் மூதாதையரான யோராபு செராயாவுக்கு பிறந்தார் என்கின்ற அந்த செய்தியும் நமக்கு உள்ள நல்ல செய்தியாக அமைகிறது. சேலாவின் வருவனுடன் நாம் கடந்து செல்வோம். யூதாவின் மகன் சேலாவின் புதல்வர் லேக்காவின் மூதாதை ஏர். மரேசேவின் மூதாதை இலாத்தா. பெத்சாபேவின் 40 நெய்த தொழிலாளர் குடும்பங்கள். யோக்கிம், கோஸ்பாவை சார்ந்த ஆள்கள். மோவாபியரை மணந்த யோவாசு, சாராபு என்பவர்களே. இவர்கள் பெத்லகேம் திரும்பியுள்ளார்கள். இவற்றுக்கான பதிவேடுகள் பழங்காலத்தவை. இவர்கள் நெத்தாயிமிலும் கெதேரேவிலும் குயவராய் வாழ்ந்தவர்கள். இவர்கள் அரச பணிக்கென அரசுடன் அங்கே வாழ்ந்து வந்தவர்கள். இது ரொம்ப அழகான செய்தி. சேலாவின் குடும்பத்தார். யூதாவினுடைய மகன் சேலாவின் புதல்வர்
லேக்காவின் மூதாதையர் ஏர் மராசே மற்றும் இலாதா பெதஸ்தாயாவில் நாற்பட்டு செய்த தொழிலாளர்கள். பாருங்க, இவங்கெல்லாம் அரச குலத்தோடு ஒன்றித்து அந்த நாட்டில் அங்கே இதில் பெர்சியாவில் இருக்கும்போது அரச குலத்தோடு நாற்பட்டு தொழில், கைவினை தொழில், மண்பாண்ட தொழில், அதுக்கப்புறம் குயவராய் வாழ்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள். அரசருக்கென்று குறிப்பிட்ட மண்பாண்டங்களை செய்கிறது, இப்படிப்பட்ட பணிகளை செய்தாங்க. அதே போல உண்மையான செய்தி இங்கே இருக்கிறது. இவர்களுடைய பதிவுகள் பழங்காலத்தவை, பதிவேடுகள், இந்த ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம போனோம்னாக்க ஆதார் கார்டு கொடுங்கிறாங்க. ஆதார் கார்டா அதாங்க கொண்டாடுங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்படின்னோம்னாக்க பேங்க்கு எதுவுமே நம்மளை ஒர்க் அவுட் ஆகிறது கிடையாது, எதுவுமே ஒர்க் அவுட் கிடையாது. அப்போ நாடு கடத்தப்பட்ட திரும்பி வந்த பிற்பாடு அவர்களுக்கான அத்தாட்சி பத்திரங்களாக இந்த தந்தை தாய் பற்றிய நீண்ட வரிசை பட்டியல் இருந்தாலும் அவற்றோடு கூடிய பதிவேடுகள் அவர்களை உறுதிப்படுத்தியது. அவற்றுக்கான சான்றுகள் அவருடைய வாழ்வையும் அவருடைய பாரம்பரியத்தையும் உறுதிப்படுத்தியவாக இருந்ததாக அவங்க வாசிக்க பார்க்கிறோம். அதில் இன்னொன்று அங்கே இவர்கள் அரச பணிக்கென அரசுடன் அங்கே வாழ்ந்தார்கள். அரச பணிக்காக தண்ணீர் எடுப்பது, கப்பு எடுப்பது, அல்லது அரசருக்கென்று தண்ணீர் முண்டு கொண்டு போவது, அரசருக்கென்று பரிமாற்றம் செய்வது, அரசருக்கென்று திராட்சை மது தயாரிப்பது, இவர் கை தேர்ந்த பணியை செய்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் செய்வார்கள். மாவு அரைப்பது உள்ளிட்ட பல்வேறு ரொட்டி சுடுவது, அப்பங்கள் தயாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அரச பணிகளிலே அவர்கள் பணிபுரிந்தார்கள். அதை அடையாளமாக சொல்கிறாங்க. வேலை செஞ்சாங்க, அவங்கெல்லாம் திரும்பி வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க என்று ஆசிரியர் இடைச்சருக்காக இவர்கள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுகின்றார். சிமியோனின் வழிமரபினரை பார்ப்போமே. சிமியோனின் புதல்வர் நெமுவேல், யாமின், யாரீபு, செராகு, சாவுல். அவர் மகன் சல்லும், அவர் மகன் மிப்சாம், அவர் மகன் மிஸ்மா. மிஸ்மாவின் புதல்வர்கள் அம்முயேல், அவர் மகன் சக்கூர், அவர் மகன் சிமையி. சிமையிக்கு 16 புதல்வரும் 6 புதல்வியரும் இருந்தனர். அவருடைய சகோதரர்களுக்கு புதல்வர் பலர் இருந்ததில்லை. அவருடைய குடும்பங்கள் யூதாவின் குடும்பங்களைப் போல் பெருகவில்லை. அவர்கள் குடியேறிய இடங்கள் பேசெபா, மொலாதா, அட்சர் சுவால், பில்கா, ஏசேம், தொலாது, பெத்துவேல், ஓர்மா, சிக்லாகு, பெத்மார்கபோத்து, அசூர் சுஹிம், பெத்ரிபி, சாராயிம் என்பவை. தாவீது அரசாளும் வரை இவை அவர்களின் நகர்களாய் இருந்தன. அவர்கள் வாழ்ந்த வேறு 5 இடங்களும் எத்தாம், அயின், ரிமோன், தோக்கேன், ஆசான், இந்நகர்களை சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அணிச்சிற்றூர்களும் அவர்களுடையவை. இவை அவர்களின் குடியிருப்புகள். அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பேடு வைத்திருந்தார்கள். அவர்களின் குறிப்பேடுகள் பழங்காலத்தவை என்று சேராமின் குடும்பத்திற்காக சொன்னாங்க. இப்போ சிமியோனின் குடும்பத்துக்கு ஒரு தலைமுறைக்கான பழைய குறிப்பேடு அவங்க கையில் இருக்குது, பதிவேடு அவங்க கையில் இருக்குது, அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட இல்லை என்கின்ற ஒரு குறிப்பை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த தலைமுறையை நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த தலைமுறை அட்டவணை பட்டியல் என்பது ஏதோ ஒரு எதேர்ச்சியாகவோ இடத்தை நிரப்புவதற்காகவோ ஏதோ ஒரு செய்தியாகவோ இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுதிப்பாட்டையும் அவர்கள் இந்த மக்கள் இந்த குலத்தை சார்ந்தவர்கள், இந்த இடத்தை சார்ந்தவர்கள், இந்த இடத்தில் தான் இருந்தார்கள், இந்த இடத்திலிருந்து தான் வெளிநாடு போனார்கள், இந்த இடத்தில் தான் திரும்பி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இடம் தர வேண்டும் என்கின்ற போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் நம்ம முக்கியமான ஒரு செய்தி. இதில் சிமியோன் புதல்வர்களில் சிமேயி என்ற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். சிமேயி தாவீதின் கதையில் அவர் வருவார். அதே போல் இதில் ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். யூதாவின் குடும்பங்களைப் போல அவர்களின் குடும்பங்கள் பெருகவில்லை என்று வார்த்தைப்படுகிறது. தினைக்கு 16 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இருந்தால் பழுகி பெருகி எவ்வளவோ ஆகியிருக்கலாம், ஆனால் ஆகவில்லை. இப்போ ஏதோ ஒன்று அவர்களை தாட்டியது. கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை. கடவுளுடைய ஆசி இல்லாததினால் அவர்கள் 6 புதல்வியரும் 16 புதல்வரும் சிமேயிக்கு. தாவீதை சபித்ததனால், சாபீதுக்கு எதிராக வார்த்தையை விட்டதனால் 16 புதல்வர்களும் 6 புதல்வரும் இருந்தாலும் அவர்கள் பெருகாமல் போய்விட்டார்கள். இதே இடத்துல இன்னொரு செய்தி சொல்லுகிறேன். மிகாயேல் என்கின்ற பெண்மணி தாவீது மீது காதல் கொண்டாள். தாவீது போரில் வென்று அவளை மணமுடிக்க சித்தமான பொழுது சவுல்
தாராளமாக இந்த மனமுடித்து கொடுத்தார். ஆனால் அவர் உடன்படிக்கையின் பள்ளி எடுத்து வரும்போது கடை கூத்தாடியை போல் ஆடினாயே நீ எல்லாம் ஒரு அரசனா, வெட்கக்கேடா இருக்கிறது என்று அவருடைய பக்தியை இழிவுபடுத்தி பேசினாள். ஆண்டவர் அவருடைய கர்ப்பப்பையை அடைத்து வைத்தார் என்று பைபிள் சொல்கிறது. அவளுக்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. இங்கே பார்த்தோம்னாக்க யாருக்கோ குழந்தை இருக்குது, அந்த பேரையே காணோம் இல்லைங்களா? அதை நம்ம பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கடவுள் அவருடைய குடத்தை ஆசீர்வதிக்கவில்லை, அதனால் அவருடைய குடும்பங்கள் பெருகாமல் போய்விட்டன என்ற ஒரு செய்தி சொல்வதன் மூலமாக குடும்பங்கள் பெருகுவதும் குடும்பங்களின் ஆசி மிக்கதாய் வாழ்வதும் கடவுளுடைய கொடை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஒற்றை கருத்தை தான் இந்த தொபியாவினுடைய நூலானது மிக அழகாய் குறிப்பிட்டு காட்டுகிறது. தோபித்து புத்தகம் முழுவதும் சொல்வது தான், குடும்பத்தின் பிரச்சனை வரும்போது ஜெபிக்கவும், குடும்பத்தின் பிரச்சனை வரும்போது ஆண்டவரை அண்டி வரவும் அழைப்பு விடுக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அண்டி வந்தால் அத்தனை பிரச்சனைகளும் மாறிப்போகும், அவ்வளவு துன்பங்களும் தீர்ந்து போகும். ஒருவேளை இந்த ஜெபத்திலே ஆண்டவருக்குள்ளாக வரவில்லை என்று சொன்னால் குடும்பம் பெருகாது, திறக்காது, பிரச்சனைகள் தீராது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த புத்தகம் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் நமக்கு விளக்கி சொல்கின்ற அழகான புத்தகமாக அமைகிறது. அவர்கள் குடியேறிய இடங்கள் பெயர்சேபா, மொலாத்தா, அட்சார் சுவால், பில்கா, ஏசேம், தாராது, பெத்துவேல், ஓர்மா, சிக்லாகு, பெத்மார்காபோத்து, அட்சாசுசிம், பெத்ரிபி, சராயிம் என்பவை. தாவீது அரசாளும் வரை இவை அவர்கள் நகர்களாக இருந்தன. அவர்கள் வாழ்ந்த வேறு 5 இடங்கள் ஏத்தாம், அயின், ரிமோன், தொக்கேன், ஆசான். இந்த நகர்களை சுற்றிலும் பாகால் வரை அமைந்த அனைத்து சிற்றூர்களும் அவர்களுடையவை. இவை அவர்களின் குடியிருப்புகள். அவர்கள் தங்களுக்கென ஒரு தலைமுறை குறிப்பேடு வைத்திருந்தார்கள். இந்த கருத்தை நம்ம சொல்லிட்டோம். ஒரு தலைமுறை குறிப்பேடு பற்றிய செய்திகளை நாம் சொன்னோம். அதற்கு முன்பாக இந்த ஓர்மா, சிக்லாகு, பெத்மார் போத்து, அட்சாசர் சுசீம், பெத்பிரி, சாராயிம் போன்ற நாடுகள் தாவீது அரசாலும் வரை அந்த மக்களின் செலாமின் புதர்களுடைய இடங்களாக இருந்தது. அவர்களுடைய இடமாக இருந்தது. அப்போ அவங்க அங்கே இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன அத்தாட்சி? ஒரு தலைவனர் குறிப்பீடு அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அவங்கள ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியும் இது தாங்கி வருகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. செராயாவுக்கு பிறந்த யோசேப்பு மகன் ஏகு உள்ளிட்ட அனைவரும் அந்த மேய்ப்பு தொழிலே, கால்நடை தொழிலே, ஆபேலினுடைய பணியிலே தொடர்ந்து வருகிறார்கள். வந்து அந்த இடத்தை அலங்கரிக்கிறார்கள். இந்நாள் வரை தாவீது நகர்களாக நகர் இருந்தது. அவர்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். இன்னொரு பகுதியை கண்டோம். கேதேர் நுழைவு வாயில் வழியாக பள்ளத்தாக்கில் இறங்கி சென்று மேய்ச்சல் நிலத்தில் கண்டு அங்கே குடியேறினார்கள் என்ற பகுதியை கண்டோம்.